மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிகள் குறித்து தமிழக அரசின் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை விமர்சித்து நடிகர் வடிவேலு பதிலடி கொடுத்துள்ளார். நிவாரண பணிகள்ல தமிழக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா படிப்படியா அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அழகா சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே இருந்தாருன்னா குழந்தை பிறக்கும்போது பிரசவ வலி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் வலி இருக்கும். மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க. எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாதிச்சதெல்லாம் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிற பார்க்கும்போது செய்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மழைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறதுக்கு அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்லா கண்கூட தெரியுது. அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும். பாவமாக தான் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த பாட்டி அநேகமாக அதே இந்த உயிர் சேதங்கள் அதிக இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அது நான் கூட தான் கேட்டேன் அன்றைக்கி. ஆனால் என்னை ஒரு 10 பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் உலகமே உங்களை பாராட்டுது இவர் சொன்னார். உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு 10 பேராட்டு திட்டலைன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டார். அது மாதிரி தான் அவரை திட்டாமல் அளவு இருப்பான். அவனை கலைஞரை திட்டாத வெத்தனை இவ்வளோ இருக்கான். திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டு போகட்டும். நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராதுல்ல. அதனால் திட்டிகிட்டே இருந்தால் கூட அரசாங்கத்தினுடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சங்கரன் கோவில் பகுதியில் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கூட்டு குடிநீர் திட்ட மின் மோட்டார்கள், மின் கம்பங்கள் பழுதாகியுள்ளன. இதனால் சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் தண்ணீர் தடைப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நகராட்சி ஆணையாளர் அறிவுறுத்தினார். இதனிடையே இயற்கை சீற்றத்தால் பழுதான மின் கம்பங்கள், மின் மோட்டார்களை சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணியில் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால மக்களுக்கு இங்கே குடி தண்ணீர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே சங்கரவேல் சுற்றுவட்டார பகுதிக்கு எதுக்குமே ஒரு 20 நாளைக்கு மேலே தண்ணி வராதுன்னு சொல்லி நகராட்சியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் அந்த மின்கம்பங்கள், அந்த மோட்டர் எல்லாத்தையும் சரி செஞ்சு மக்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு வராத அளவுக்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.